மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதனால ஏற்படும் நன்மைகளும் அதன் வழிமுறைகளும் எப்படி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதோட விளக்கத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லாவே நீங்கள் சஷ்டி விரதத்தை புரிஞ்சிக்கலாம். யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்குமோ இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புதிய புதிய வீடியோவும் நிறைய பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமாக விரதம் இருந்தாலும் நம்ம மிகவும் சக்தி வாய்ந்த விதமாக சொல்லப்படுவது இந்த சஷ்டி விரதம் தான். அதில் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டி தான் நம்ம கொண்டாடுறோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமாக கடுமையான விரதமாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. அது ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரத்துக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தீராத பிரச்சனைக்கும் நோய்களுக்கும் தாங்க முடியாத துன்பம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க நல்லதே நடக்கும்ன்றது தான் இதோட ஐதீகம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு இப்போ லாஸ்ட் 7 நாள் விரதம் இருக்குது. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த விரதத்தை முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் எப்போ விரதம் இருக்கணும் என்ன ஏது எல்லாமேட்டு. ஆனால் புதுசாக நிறைய பேர் விரதத்தை தொடங்கலான்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ன்ட்டு ஒரு பழமொழியும் இருக்குது. அது என்னன்னா, அகப்பையில் இருக்க கர்ப்பப்பையை தான் சொல்கிறாங்க குழந்தை உருவாகும் என்பது இதுக்கு அர்த்தம் இருக்கும். மனம் முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். முழு மனதுடன் இருங்க. விரதத்தை நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு முடியாத உங்களால் கடைப்பிடிக்கணுன்னா அந்த லாஸ்ட் ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாளில் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. அந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கட்டுப்பாடும் எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஏன் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அவங்க நினச்சதை நடந்தே தீரணுன்ற அவங்களோட வைராகியத்தை அதில் காட்டி அவங்களோட பக்தியின் விதமாக அவங்க பக்தர்கள் எல்லாமே வெளிப்படுத்துகிறாங்க. அதுதான் இந்த மாதிரி விரதம்லாம் இருக்காங்க. நிறைய பேர் துளசி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க, மிளகு சாப்பிடுவாங்க, சிலர்லாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. உடல்லாம் உங்களுக்கு ஒத்துழைச்சா சிலர் இல்லைனா அந்த மாதிரிலாம் எளிமையான உணவுகளை எடுத்து சஷ்டி விரதமும் இருப்பாங்க. இந்த மாதிரி விரதத்தை பொறுத்து உணவு முறைகளும் சாப்பிடும் உங்களுக்கு மாறும். பட்னியாக இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஓகேங்களா? முருகன் மீது நம்பிக்கையுடன் தீராத பக்தியும் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சஷ்டி விரதத்தில் இருக்கவங்க காலையில் மாலையில் 2 வேளையும் குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க. இல்லை முடியாத விஷயத்துக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். நீங்கள் கோவிலுக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா முடியாத விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு. ஏன்னா வெளியூரில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் உங்கள் இடத்துல முருகர் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கோவில் கிடையாதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் வீட்லேயே வழிபட்டுட்டு வரலாம். பூ போட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதேமாரி பெண்கள் விரதம் இருக்க நாட்களில் மாதவிடாய் அந்த மாதிரி வந்துட்டாலும் பூஜை அறைக்கு செல்லாம் வெளியே இருந்தபடியும் அவங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். சரியான முறையில் விரதம் இருக்கிறதுனா 6 நாட்கள்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் 6 நாட்கள் கிடையாதுங்க, 7 நாட்கள் தான் இந்த விரதம். 7 நாட்கள் என்பது முருகப்பெருமானோட அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட விரதத்தையும் முடிக்கணும். அதாவது கோவிலில் உங்களுக்கு பிரசாதமோ அந்த மாதிரி அன்னதானம் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விரதத்தையே முடிக்கணும். திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் விரதம் முடிஞ்சதாக அர்த்தம் கிடையாது. இது எல்லாரும் நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சது மறுநாள் திருக்கல்யாணம் இருக்குது முருகப்பெருமானி. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அப்போ பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு முருகப்பெருமான் முன்னாடி விளக்கேற்றி சக்கரை கலந்த பால் வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைச்சி கந்த சஷ்டி கவசம் பாடி முருகருக்கு நன்றி சொல்லி வழிபட்டுவாங்க. நல்லதே நடக்கும். இது விரைப்படம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் இந்த லாஸ்ட் 7 நாள்ன்ட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இது நினச்சதை நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்து வழிபட்டுவாங்க. முருகனை நம்புங்க, நம்பினால் எல்லாமே நல்லதே நடக்கும், கைவிடப்பட மாட்டார், ஓகேங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ என்று பதிவிடுங்க.